இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே விண்ணேலிங் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்கால பயங்கரம் என்கிறதான செய்திகளின் தலைப்பின் கீழ் ஏற்கனவே அந்தி கிறிஸ்து யார் என்கிறதான ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே ஒளிப்பலையை வெளியிட்டிருக்கிறோம். இது இரண்டாவதாக அந்தி கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறதான 10 ராஜாக்களை குறித்து 10 கொம்புகள் என்கிறதான தலைப்பிலே இந்த ஒளிப்பலையை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த செய்தி வரப்போகிற உலகத்திலே ஆட்சி புரிய போகிற அந்தி கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறதான 10 ராஜாக்களை அல்லது 10 கூட்டணி ஆட்சியை குறித்து நாங்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஒரு வகையிலே இது தீர்க்க தரிசனத்தின் செய்தி என்று சொல்லலாம். தீர்க்க தரிசனம் நான் உரைக்கிறதில்லை, ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் விளக்கமாக இருக்கிறது. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த இடத்திலே கடைசி காலத்திலே வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவை குறித்து 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்து கடைசி காலத்திலே ஒரு ஆன்மீக சபையின் கீழ் தன்னுடைய ஆட்சியை தொடங்குவதாகவும், இவனை கடைசி காலத்திலே வருகிறதான ஒரு மகா சபையானது, ஒரு ஆன்மீக சபையானது இவனை கண்ட்ரோல் பண்ணுகிறதாகவும், இவனோடு கூட 10 கொம்புகள், அதே அதிகாரத்தில் 12வது வசனத்திலே அந்த கொம்புகள் என்பதற்கு ராஜாக்கள் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளக்கமாக அவனோடு கூட 10 ராஜாக்கள் கடைசி காலத்திலே இந்த கூட்டணி ஆட்சி ஒன்றை நடப்பிக்க போகிறார்கள் என்று ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்து வைத்திருக்கிறார். இது எப்படி இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது, இது எப்படி இப்பொழுது நிறைவேறப் போகிறது என்பதை வேத வசனத்தின் விளக்கத்தோடு கூட நாம் காணப்போகிறோம். இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்திலே 10 கொம்புகளை உடையதான அந்தி கிறிஸ்து என 10 கொம்புகளை உடையதான மிருகம் என்று அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவனுக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே தானியேல் காலத்திலே ராஜாவாக இருந்ததான நேபுகாத் நேச்சார் என்பவர் ஒரு சொப்பனத்தை காணுகிறார். ஒரு சொப்பனத்தை காணும் பொழுது அவர் அந்த சொப்பனத்தை மறந்து போகிறார். அந்த சொப்பனத்தை மறந்தவுடன் அவர் அந்த சொப்பனத்தை அறிவிக்க தன்னுடைய நாட்டில் உள்ளதான எல்லா ஞானிகளுக்கும், மாந்திரிகர்களுக்கும், மந்திரவாதிகளுக்கும் சொல்லி அனுப்புகிறார். இறுதியிலே யாராலும் அதன் சொப்பனத்தையும் அதன் விளக்கத்தையும் தர முடியாது என்கிற சூழ்நிலை வந்தபோது கடைசியாக அந்த காரியம் தானியேல் கரத்திலே வருகிறது. தானியேல் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். ஜெபித்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொண்டு நேபுகாத் நேச்சாரை சந்திக்கிறான். நேபுகாத் நேச்சாரை சந்தித்து அவனிடத்திலே, ராஜாவே, நீர் கண்ட சொப்பனத்தையும் அறிவிப்பேன், அதற்கான விளக்கத்தையும் உமக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி நேபுகாத் நேச்சாரை பார்த்து அந்த சொப்பனத்தை சொல்ல தொடங்குகிறான். நீர் உம்முடைய படுக்கையிலே இனி எனக்கு பிறகு இந்த காலம் என்னவாகுமோ, யார் ராஜ்யபாரம் புரிவார்களோ என்று ஒரு சிந்தனையோடு கூட உறக்கத்துக்கு சென்றபடினாலே கர்த்தர் உமக்கு பிற்பாக வரப்போகிறதான ராஜ்யங்களை குறித்து உமக்கு விளக்கினார். அதிலே நீர் ஒரு சிலையை கண்டீர். அதன் தலை பசும் பொன்னாய் இருந்தது, அதன் மார்பும் புயமும் வெள்ளியாய் இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமாய் இருந்தது, அவருடைய கால்கள் இரும்பாய் இருந்தது, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாய் இருந்தது என்று சொல்லி அதற்கான விளக்கத்தை அளிக்கிறான். அதிலே பசும் பொன் என்பது நேபுகாத் நேச்சாரை குறிக்கிறது. நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு அதிக உறுதியுடையதும் ஆனால் தன்மையிலே குறைவுள்ளதுமான ஒரு ராஜ்யம் வருகிறது. அது மேதிய பெர்ஷிய ராஜ்யம். அதற்கு பிற்பாடு அதை காட்டிலும் உறுதி வாய்ந்தது ஆனால் அதை காட்டிலும் தன்மையிலே குறைவுடையதான வெண்கலத்துக்கு ஒப்பான ஒரு ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் தலைமையின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு 4வதாக இரும்புக்கு தக்கதான உரம் வாய்ந்ததான ஒரு ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும் என்று தானியேல் சொல்லிய பிரகாரமாய் கிமு 164 ரோமருடைய சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் தொடங்கினது. இந்த ரோம சாம்ராஜ்யம் தொடங்கின பிற்பாடு ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்கு நேராக வந்தது. அது வந்தவுடன் உடனடியாக தொடங்கப்பட வேண்டியது இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி, கடைசி சர்வாதிகாரி ஆட்சி. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அந்த இரும்பு களிமண்ணும் கலந்தான பாதத்திற்கு 10 விரல்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். இதே காரியத்தை 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்ததாக பார்க்கிறோம். இதே தரிசனத்தை நேபுகாத் நேச்சார் கண்ட இதே தரிசனத்தை தானியேல் வேறு விதமாக பெற்றுக்கொள்கிறார். அவர் மிருகங்களுக்கு ஒப்பாக அந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தரிசனத்தை கடைசியாக 4வது மிருகமாக அவர் 7ஆம் அதிகாரத்திலே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அந்த சொப்பனத்தை காணுகிறார்.
7வது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த ரோம சாம்ராஜ்யமானது கடைசியில் கொடியதும் கெடியதுமான மிருகம் என சொல்லப்பட்டு அதற்கு 10 கொம்புகள் இருந்ததாக அவர் தரிசனத்தை காணுகிறார். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதே சொப்பனத்திலே அதே தரிசனத்திலே அவர் பார்க்கும் பொழுது அந்த 10 கொம்புகள் நடுவிலே ஒரு சின்ன கொம்பு எழுமினதாக காண்கிறார். இதைத்தான் 17ஆம் அதிகாரம் மிருகமாக நாம் அந்தி கிறிஸ்து என்று தெரிந்து கொள்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே 10 கொம்புகள், 10 நேபுகாத் நேச்சார் கண்ட 10 விரல்கள், யோவான் கண்ட 10 கொம்புகள், இது எல்லாம் ஒன்றுதான், வேறொன்றுமில்லை. கடைசியிலே வரப்போகிறதான ஒரு கூட்டணி ஆட்சி. கூட்டணியாக 10 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி பண்ணுகிறது. இதை படிக்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு வேடிக்கையான காரியங்கள் நினைவுக்கு வரும். 10 நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியா? ஒரே நாட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இந்தியா தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் நாடுகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. நாடுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. மாநிலத்தை ஆட்சி புரிகிற அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அரசியல் கட்சிகளை நடத்துகிற குடும்ப தலைவர்களுக்குள்ளே, அரசியல் தலைவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஏன் ஒவ்வொரு குடும்ப தலைவர் குடும்பத்துக்குள்ளே இப்போது ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது கடைசி காலத்திலே ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கும், அது அப்படியே நிறைவேறும் என்று கர்த்தர் சொன்னார். ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தானியேல் மூலமாக தெரிவிக்கப்பட்டதான இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேற காலகட்டங்களே நாம் இருக்கிறோம். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தை விட அது நிறைவேறுகிற காலம் ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் நிறைவேறுகிற காலத்தை குறித்து தான் ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். நிறைவேறுகிற காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே தானே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடைசி காலம் என்று சொன்னால் உலகத்தின் கடைசி காலம் அல்ல. அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஒரு காலம் இருக்கிறது. கிருபையின் காலம், சபையின் காலம், இடைப்பட்ட காலம், எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். இந்த இடைப்பட்ட காலத்தின் கடைசி காலத்திலே, இறுதி நாட்களிலே இந்த கூட்டணி ஆட்சியானது பூமிக்கு வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இப்போது நம்முடைய காலத்திலே இந்த கூட்டணி ஆட்சி வந்திருக்கிறதா, இந்த 10 நாடுகள் வந்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது சில வினோதமான சம்பவங்கள் பூமியிலே நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கூட்டணி ஆட்சி எப்படி இருக்குமாம்? இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருக்குமாம். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒற்றுமை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜோடி, இரும்பும் களிமண்ணும். இரும்பும் களிமண்ணும் எங்காவது சேருமா? நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இரும்பும் களிமண்ணும் சேருமா சேராதா என்பது காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி. கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். கர்த்தர் சொல்லுகிற காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக, நம்முடைய சிந்தனைக்கு நடக்காது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லிவிட்டால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். கடல் மேல் நடப்பது என்பது மனித சமுதாயத்தினால் முடியாத ஒரு காரியம். கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். மனிதன் கடல் மேல் நடப்பான். சரி, கடைசி காலத்திலே இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி வரும் என்று கர்த்தர் சொன்னார். அது நிச்சயமா? கவனிப்போம். இப்பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இரும்பும் களிமண்ணும் கலந்தது என்று சொன்னால், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறதான கட்சியும் கடவுள் என்று சொல்லுகிறதான கட்சியும் இணைந்து ராஜ்யபாரம் செய்வது இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி. முதலாளிகளை எதிர்த்து வெறும் தொழிலாளிகள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிற ஒரு கட்சியும், தொழிலாளிகளை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, முதலாளிகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லுகிற ஒரு கட்சியும் இணைந்து ஒரு ஆட்சியை நடத்தினால் அதுதான் இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி. சண்டை அகிம்சாவே எங்களுக்கு பிடிக்கும், சண்டையே பிடிக்காது, துப்பாக்கியை ஏந்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியும், துப்பாக்கினால்தான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அதனால் தான் எங்களுக்கு முடிவு வரும் என்று நம்புகிறவர்களும் இணைந்து ஒரு ஆட்சி நடத்தினால் எப்படி இருக்கும்? அதுதான் இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி. இப்பொழுது பூமியை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஒரு உதாரணங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களே அதை படித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனபடினாலே நான் அடுத்த தலைப்புக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்திலே இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி வரும் என்று தானியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறபடினாலே இப்பொழுது உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா உட்பட, தமிழ்நாடு உட்பட உலகத்தில் எங்கு திரும்பினாலும் கூட்டணி ஆட்சி. எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எந்த ஒரு நாட்டுக்கும், எந்த ஒரு நாட்டிலும் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காதபடினாலே இப்பொழுது ஒரு கூட்டணி ஆட்சி உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம், நாடுகள் இணைந்து செயல்படுகிறது. வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி பிரிந்திருந்தது, அது இணைந்து செயல்படுகிறது. அதே மாதிரி எத்தனையோ நாடுகள் பிரிந்திருந்தார்கள், இப்பொழுது இணைந்து செயல்படுகிறார். இப்படியாக பிரிந்திருக்கிற நாடுகள் எல்லாம் இணைந்து ராஜ்யபாரம் பண்ணக்கூடியதான சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து வந்தே கொண்டே இருக்கிறோம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்திலே 10 நாடுகள் சேரும், 10 நாடுகள் இணையும். இதை குறித்து 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது 12வது வசனத்திலே, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இதை குறித்து பார்க்கும் பொழுது கடைசி காலத்திலே இப்பொழுது, அதாவது இது சொல்லப்பட்டது கிபி 90 யோவானுக்கு சொல்லப்பட்ட போது, கடைசி காலத்திலே 10 நாடுகளை உடைய 10 ராஜாக்கள் வருவார்கள். அவர்கள் வந்திருந்து கடைசி காலத்திலே ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பார்கள் என வேத வசனம் சொல்லுகிறது. சரி, யார் இந்த 10 ராஜாக்கள்? இதைகளை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதுதான் நம்முடைய செய்தியின் சாராம்சம். யார் இந்த 10 நாடுகள்? இந்த 10 நாடுகள் இப்பொழுது உருவாகி விட்டது என்று சொன்னால் இது கடைசி காலம் என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஏனென்று சொன்னால் கடைசி காலத்தில் இவர்கள் உருவாகுவார்கள், உருவாகி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார்கள், அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் முதலில் உருவாக வேண்டும், உருவாகி அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் அந்தி கிறிஸ்துவுக்கு இவர்கள் அதிகாரங்களை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 10 நாடுகள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் அவர்கள் உருவாகும் பொழுது அந்தி கிறிஸ்துவுக்கான கடைசி ராஜ்யம் உருவாகிவிட்டது என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்தி கிறிஸ்துவை வரவேற்க அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள் என்று சொல்லி அர்த்தம். சரி, யார் இந்த 10 நாடுகள்? இந்த 10 நாடுகளை குறித்து பார்க்கும்போது ஒரு சில சரித்திர பின்னணிகளை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சரித்திர பின்னணிகளை பார்க்கக்கூடியதான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிறோம். சரி, 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதே 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட மிருகத்துக்கு ஒப்பான ஒரு மிருகம் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேத வல்லுநர்கள், வேத தீர்க்கதரிசிகள் எல்லாம் 2 மிருகம் ஒன்றுதான், இது ரெண்டும் ஒன்றை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் மிருகமும் 17ஆம் அதிகாரம் மிருகமும் ஒரே ஒரு மிருகம், ஒரே மிருகம் தான், அது அந்தி கிறிஸ்து தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான மிருகம் அந்தி கிறிஸ்து அல்ல. 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகமே அந்தி கிறிஸ்து. 13ஆம் அதிகாரத்தின் மிருகத்திற்கும் 17ஆம் அதிகாரம் மிருகத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 13ஆம் அதிகாரத்தின் மிருகத்திற்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஆனால் 17ஆம் அதிகாரத்தின் மிருகத்தை பார்த்தபோது 8ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. 13ஆம் அதிகாரம் மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. 17ஆம் அதிகாரம் மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. ஆனால் 17ஆம் அதிகாரம் மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆனால் 13ஆம் அதிகாரம் மிருகத்திற்கு அப்படி ஒரு முன்னுரை கொடுக்கப்படவில்லை. அது முன்னே இருந்ததாக சொல்லப்படவில்லை. அது அப்பொழுதுதான் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. சமுத்திரம் என்பது ஜனத்திரளை குறிக்கும். அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே தானியேல் கண்ட எல்லா மிருகங்களும் சிங்கத்துக்கு ஒப்பான, சிவிங்கிக்கு ஒப்பான, கரடைக்கு ஒப்பான மிருகங்கள் எல்லாம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது என்று பார்க்கிறோம். 4வது மிருகமாகிய கொடியதும் கெடியதுமாகிய மிருகமும் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது என்று பார்க்கிறோம். அதற்கு ஒப்பான மிருகம் தான் இந்த 13ஆம் அதிகாரம் மிருகம். 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான மிருகமும் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட மிருகமும் ஒன்று. அதே போல் 7ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான சின்ன கொம்புதான் இந்த இடத்திலே 17ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே மிருகமாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறோம். 13ஆம் அதிகாரம் மிருகமும் 17ஆம் அதிகாரம் மிருகம் வித்தியாசமானது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இந்த 13ஆம் அதிகாரம் மிருகத்தின் சரித்திரத்தை நாம் கொஞ்சம் படிக்க போகிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான 10 கொம்புகள் ஏற்கனவே பூமியிலே இருந்ததான 10 கொம்புகள். இதற்கு விளக்கத்தை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரத்திலே நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை என்று, அது பாதாளத்திலிருந்து ஏறி வர போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த அந்த அந்தி கிறிஸ்து இப்பொழுது இல்லை, அவன் திரும்பி வரப்போகிறான். இதை குறித்து அந்தி கிறிஸ்து யார் என்கிறதான ஒளிப்பேழையிலே தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். அதை குறித்து நீங்கள் அந்த ஒளிப்பேழையை பார்க்கும்பொழுது இன்னும் அதை குறித்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் 13ஆம் அதிகாரம் மிருகத்தில் சொல்லப்பட்ட கொம்புகளுக்கும்
17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகத்தின் கொம்புகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த மிருகம் அந்திகிறிஸ்து வரும்போது 10 கொம்புகள் இருக்கிறது. அதே கொம்புகள் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகத்திற்கும் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த 13ஆம் அதிகாரம் மிருகம் சொல்லப்பட்ட மிருகம் என்பது என்ன? இதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாய் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான கொடியதும் கெடியதுமான மிருகம் எனப்படுவதுதான் இந்த இடத்தில் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான மிருகம். இதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஒவ்வொரு சாம்ராஜ்யம் முடிந்தவுடன் அடுத்த சாம்ராஜ்யம் உடனடியாக தொடங்குவதை சரித்திரத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. நேபுகாத்நேச்சார் சாம்ராஜ்யம் முடிந்தவுடன் கிமு 538 மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் உடனடியாக தொடங்கியது. மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தவுடன் கிமு 333 அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம் மீண்டுமாய் தொடங்கியது என்று பார்க்கிறோம். அலெக்சாண்டருடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகிறதான வேளையிலே கிமு 164 ரோமருடைய சாம்ராஜ்யம் தொடங்கினது என்று பார்க்கிறோம். இப்படி ரோம சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து ரோம சாம்ராஜ்யத்தின் இறுதியிலே வந்தார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் நாம் புதிய மில்லியனமாக தொடங்குகிறோம். அதை கிபி என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். கிபி 33 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்டவுடன் ரோம சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். வந்திருந்து கடைசி 7 வருடங்கள சொல்லப்பட்டதான இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஆட்சி தொடங்கி இருக்க வேண்டும். அப்படி தொடங்கி இருக்கும் என்று சொன்னால் கிபி 40 அந்திகிறிஸ்துவின் ஆட்சி முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். அப்படி முடிந்திருக்கும் என்று சொன்னால் 1000 வருஷ அரசாட்சி கிபி 40 கூட தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் கிபி 33 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட உடன் ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டது. என்ன காரணம் என்று பார்க்கும்போது சொந்த ஜனங்களுக்காக யூதர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மாம்சமும் ரத்தமுமாக அவர்களுக்கு முன்பதாக நின்று தான் ஒரு மேசியா என்பதை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் வெளிப்படுத்தின போது கூட அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். இறுதியாக அதன் விளைவாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த காலத்தில் இருந்தான பிலாத்துவினிடத்திலே இயேசுவை கொண்டு போய் ஒப்படைத்து இவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முறையிட்டார்கள். அதன் இறுதியின் முடிவாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். தமக்காக அல்ல, ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தவுடன் உடனடியாக தொடங்க வேண்டியது கடைசி சாம்ராஜ்யம், அதாவது களிமண்ணும் இருமும் கலந்ததான சாம்ராஜ்யம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தவுடன் தம்முடைய சொந்த ஜனங்கள் தம்மை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவர்களுக்குரிய தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் புறஜாதியாருக்கு திரும்பினது என்று பார்க்கிறோம். இதை குறித்து வேதத்திலே ஒரு உவமையை பார்க்கிறோம். தன் எஜமான் தூர தேசத்திற்கு போகும்பொழுது தன்னுடைய தோட்டத்தை தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே கொடுத்து செல்கிறான். குத்தகை பணத்தை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரராக அனுப்புகிறான். அவர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் அடித்து அடித்து அனுப்புகிறார்கள். இறுதியாக தன்னுடைய குமாரன் போனால் அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை அனுப்புகிறான். ஆனால் அவர்களோ இவன் தான் சுதந்திரவாளி, இவனை கொன்று போட்டால் இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அந்த குமாரனை கொன்று போடுகிறார்கள். ஆனால் இந்த உவமையை இயேசு சொல்லிவிட்டு வேறு எஜமான் வந்து என்ன செய்வான் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், குத்தகையை அவரிடத்திலிருந்து வாங்கி வேறொருவருக்கு கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். அது அப்படியே ஆயிற்று என்று இயேசு சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் ஏற்கனவே தோட்டக்காரராகிய யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ ஒவ்வொரு சகரியா ஆபேல் முதல் கொண்டு சகரியா தீர்க்கதரிசி வரைக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரரை அடித்து அனுப்பினார்கள். இறுதியாக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவரை கொலை செய்து போட்டார்கள். குத்தகையை அந்த தேவ ஆராதனைகளையும் வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் கரத்திலிருந்து வாங்கி ஆண்டவர் புறஜாதியாருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கை, கிருபையின் காலம், புதிய காலம், புதிய ஏற்பாட்டு காலம், சபையின் காலம், இப்படி பல பெயர்களுடன் நாம் இதை சொல்லலாம். இந்த புதிய வாக்கு தத்தம், இந்த புதிய ஆசீர்வாதம் இந்த பூமியிலே தொடங்கினது. இதோடு கூட கால அட்டவணை நிறுத்தப்பட்டது. இதைத்தான் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஒரு சின்ன பிரேக் என்று சொல்லுவார்கள். நியாயப்பிரமாண காலம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட நின்று போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு கூட புதிய உடன்படிக்கையானது இந்த உலகத்திலே தொடங்கினது என்று பார்க்கிறோம். இந்த தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடினாலே இந்த புதிய உடன்படிக்கையானது இந்த பூமியிலே தொடங்கினது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலம் அல்லது பரிசுத்தவான்களின் காலம் என சொல்லப்படுகிற இந்த காலம் தொடங்கினது. இத்தோடு கூட ஸ்டாப் ஆனதான, அதாவது நியாயப்பிரமாண காலம் ஸ்டாப் ஆகி விட்டது, அதோடு கூட நின்று போய்விட்டது. இதற்கு பிற்பாடு சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் பூமியிலே இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என சொல்லப்படுகிறதான இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையானது இந்த பூமியிலே நடைபெற்ற பின் மீண்டுமாய் இந்த நியாயப்பிரமாணத்தின் கால அட்டவணை ஓட தொடங்கும். கடைசி 7 வருட அரசாட்சி இந்த பூமியிலே தொடங்கும்.
இந்த இடைப்பட்ட காலம் திடீரென்று அல்லது பரலோகத்தின் திட்டத்தின்படி இந்த பூமியிலே வந்தபடியினாலே மீண்டுமாய் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த சர்வாதிகாரி ஆட்சி தொடங்குவதற்குள்ளாக ஒரு பெரிய கேப் இந்த பூமியிலே வந்தபடியினாலே ஆண்டவருடைய திட்டத்திலே சில மாற்றங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன நடந்தது? அதுதான் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷத்திலே ஒரு புதிய ஆட்சியை ஆண்டவர் யோவானுக்கு காண்பிக்கிறார். தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படாத இந்த திட்டம் யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு புதிய ஆட்சியை ஆண்டவர் யோவானுக்கு காண்பிக்கிறார். அதன் நிமித்தமாக மீண்டுமாய் ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்ததாக 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான மிருகம் ஏறி வந்ததா? 10 கொம்புகளோடு கூடி ஏறி வந்ததா? ஏன் இந்த மிருகத்தை தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரகாரமாய் அதன் தலையில் உள்ள 10 கொம்புகள் தான் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்திகிறிஸ்துவாகிய மிருகத்தின் தலையில் இருக்கிறதான 10 கொம்புகள். ஏனென்று சொன்னால், இந்த கொம்புகளை தெரிந்து கொண்டால் அதே கொம்புகள் அங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கொம்புகள் என்று சொன்னால் 17, 12 வெளிப்படுத்தின விசேஷத்தின் பிரகாரம் ராஜாக்கள். சரி, இந்த 10 ராஜாக்களோடு கூட ஒரு சர்வாதிகாரி ஆட்சி 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான சர்வாதிகாரி ஆட்சி இந்த பூமியிலே வந்ததா? இதை குறித்து ஒரு சரித்திர பின்னணியை நாம் பார்க்க போகிறோம். கிபி 538ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே ஒரு ஆட்சி ஒன்று தொடங்கினது என்று பார்க்கிறோம். ரோமர் ஆட்சி கிமு 164 ஸ்டார்ட் ஆகி அதோடு கூட போய்கொண்டிருந்த இந்த ஆட்சி மீண்டுமாய் குறைவுற்று நலிவுற்று மீண்டுமாய் முடிய போகிற சூழ்நிலையை எட்டி கொண்டிருந்தது. அதே நேரத்திலே சபையானது உலகத்திலே வளர்ந்து கொண்டிருந்தது. எல்லா இடங்களிலும் விசுவாசிகள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். நெருக்கப்படுகிற காலங்களிலே சபையானது வளர்ந்தது. இந்த சூழ்நிலையிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலே ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை அணிந்த ஸ்திரீ. அவள் சூரியனை அணிந்திருந்தால் அவள் கால்களின் கீழ் பாதங்கள் இருந்தது, தலைகள் மேலே 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அவள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள் என்று வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் சபையானது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தவுடன் அந்த குழந்தையை கொல்லும்படிக்கு வலு சர்ப்பமானது முயற்சி செய்தது. அந்த குழந்தை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். வலு சர்ப்பம் தன் வாயை திறந்து வெள்ளத்தை அனுப்பினது. பூமி வாயை பிளந்து அந்த வெள்ளத்தை பெற்றுக்கொண்டது. 1260 நாளளவும் அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்திலே போஷிக்கப்பட்டாள். இது அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்திற்கும் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகத்திற்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், 13ஆம் அதிகாரத்தின் மிருகம் என்ன சொல்லப்பட்டதான மிருகம் சர்வாதிகார ஆட்சி 538ஆம் ஆண்டு மீண்டுமாய் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யபாரத்தை தொடங்கினது. இது எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது 538ஆம் ஆண்டு ரோமர் சாம்ராஜ்யமானது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அரசாங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்தவம் அரசாங்க மார்க்கமாக மாற்றிக்கொண்டது. இதன் நிமித்தமாக ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை போதனைகள் ரோம சாம்ராஜ்யம் எங்கும் பரவத் தொடங்கினது. இதன் முடிவிலே என்ன ஆயிற்று? சபைகளிலே துருபதேசங்களும் சபைகளிலே பல மோசமான காரியங்களும் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? 538ஆம் ஆண்டு ரோம சாம்ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. கிழக்கு ரோம், மேற்கு ரோம் என 2ஆக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டதான கிழக்கு ரோம் மேற்கோமிலே ஒரு பகுதிக்கு ரோம சக்கரவர்த்தி ஆகிய ஒரு ராஜா, ஜஸ்டின் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜாவாகவும், இன்னொரு பகுதிக்கு ஒரு மத தலைவரின் கீழ் அவருக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டு ஒரு சாம்ராஜ்யம் தொடங்கினது. இதுதான் 538ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதான ஒரு சாம்ராஜ்யம். இதுதான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான ஒரு மிருகம். இது எப்படி அந்த மிருகமாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த 538ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சாம்ராஜ்யத்திற்கும் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான மிருகத்திற்கும் உள்ளதான ஒற்றுமைகளை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். 538ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதான இந்த சாம்ராஜ்யம் 10 நாடுகளோடு கூட தொடங்கினது. 13ஆம் அதிகாரத்தின் மிருகம் 10 கொம்புகளோடு கூட வந்தது என்று பார்க்கிறோம். அந்த 10 கொம்புகள் யார் என்று பார்க்கும் பொழுது, அந்த காலத்திலே ஏன்ஷியன்ட் பழங்காலத்திலே உள்ளதான அந்த 10 கொம்புகள் தான் மீண்டுமாய் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே வரப்போகிறதான 10 கொம்புகள் என்று உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். சரி, இந்த 10 கொம்புகள் பழங்காலத்திலே உள்ளதான 10 கொம்புகள் யார் என்று பார்க்கும் பொழுது, அல்மேனியன்ஸ், விசிகோட்ஸ், பிராங்க்ஸ், சுவெஸ், பர்கண்டியன்ஸ், ஆங்கிலோ சாக்சன்ஸ், லாம்பர்ட்ஸ் எனப்படுகிறதான 7 ராஜாக்களும், அதோடு கூட ஆஸ்ட்ரகாத், ஹெருலி, வேண்டல் என சொல்லப்படுகிறதான 10 இணைந்து 3 குரு ராஜாக்கள் இணைந்து 10 ராஜாக்கள் அந்த மத தலைவரின் கீழ் ஒரு ராஜ்யபாரம் 538ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது.
இது நடந்தது சரித்திரம். சரித்திர பின்னணியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதற்கான ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மத தலைவர் இந்த 10 ராஜாக்களை தனக்கு கீழாக வைத்துக்கொண்டு ஒரு புதிய ராஜ்ய பாரத்தை தொடங்கினார். இந்த மிருகமானது சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தது. ஏறி வந்ததான இந்த மிருகம் என்ன செய்ததா, இந்த மிருகம் சாவுக்கேதுவான காயம் அடைந்ததாக அந்த இடத்துல 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. இந்த மிருகம் எப்பொழுது சாவுக்கேதுவான காயம் அடைந்தது என்று பார்க்கும் பொழுது 1790ஆம் ஆண்டுகளிலே நெப்போலியன் என்கிறதான மன்னனை நீங்கள் அறிவீர்கள். பிரான்ஸ் தேசத்திலிருந்து இவர் புறப்படும் பொழுது இந்த உலகத்தை பிடித்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழாய் கொண்டு வர வேண்டும் என்று இவர் ஆசை கொண்டார். ஆசையின் நிமித்தமாக இவர் ஒவ்வொரு நாடுகளாக பிடிக்க தொடங்கின போது இவருக்கு தடையாக இருந்தது இந்த மத தலைவரின் கீழ் உள்ளதான இந்த ராஜ்யபாரம். 10 நாடுகள் இவர் கரத்தில் இருந்தபடினாலே, இவர் மத தலைவராய் இருந்தபடினாலே, இவர் மேல் கைகளை வைக்க, இவரை பிடிக்க எல்லா ஜனங்களும் அல்லது இவரை முறியடிக்க எந்த ராஜாக்களும் முன்வரவில்லை. எல்லோரும் இவருக்கு பயந்து ஒதுங்கினார்கள். அந்த சூழ்நிலையிலே நெப்போலியன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தார், அல்லது ஒரு வீரமான முடிவை எடுத்தார். இவர் என்ன செய்தார்? இந்த மத தலைவரை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்தார். இதுதான் அந்த மிருகம் சாவுக்கேதுவான காயம் பட்டிருக்க கண்டேன். இந்த மிருகம் அதோடு கூடி இந்த மத தலைவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. இனிமேல் இந்த மத தலைவருடைய ஆட்சி வராது, இனிமேல் சுதந்திரமாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த உலகத்தில் உள்ளதான கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். 12ஆம் அதிகாரத்தில் நாம் கண்டோம் அல்லவா, 1260 நாளளவும் அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்திலே போஷிக்கப்பட்டாள் என்று சொல்லி 538ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததான இந்த மத தலைவரின் கீழ் உள்ளதான சாம்ராஜ்யம் சரியாக 1798ஆம் ஆண்டு நெப்போலியன் போனபார்ட் எனப்படுகிறதான பிரெஞ்சு அரசனால் பிடித்து இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். 1260 வருஷம் சரியாக நிறைவேறியது. வேதத்திலே சொல்லப்பட்ட நாள் கணக்கு, ஒரு நாள் என்றால் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக ஒரு வருஷம் என கணக்கிடப்படும். 1260 நாள் என்று சொன்னால் 1260 என்று கணக்காகும். 538ஆம் ஆண்டு ஆட்சிபீடத்துக்கு வந்ததான அந்த மத தலைவர் 1798ஆம் ஆண்டு நெப்போலியன் போனபார்ட் எனப்படுவரால் பிடித்து சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். 1260 வருஷம் முடிவுக்கு வந்தது. வனாந்தரத்திலே இருந்தான ஸ்திரீ சந்தோஷத்தை காண தொடங்கினாள். ஆம், சபையானது சுதந்திர காத்தை சுவாசிக்க தொடங்கினது. இந்த காலத்திலே தானே மார்ட்டின் லூத்தர் போன்ற மாபெரும் சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் வந்திருந்து சபையை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க தொடங்கினார்கள். ஆவியானவர் சபைகளிலே ஊற்றத் தொடங்கினார். கடைசி காலமானது தொடங்கினது. இந்த மிருகம் சாவுற்றது, இனி இது பிழைக்காது என்று சொல்லி உலகம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான வேளையிலே சரியாக 1929ஆம் ஆண்டு அப்பொழுது முசோலினி எனப்படுகிறதான வெளியுறவுத்துறை இத்தாலி தேசத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த முசோலினி என்பவர் இந்த கேஸ்பரி என சொல்லப்படுகிறதான அந்த மத தலைவரின் கீழ் மீண்டுமாய் அந்த மத தலைவருக்கு ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. இதை குறித்து ஆதாரங்களை நீங்கள் பின்னாலே பார்த்து கொண்டிருக்கலாம். அதை குறித்து வந்ததான பேப்பர் கட்டிங்கை போட்டிருக்கிறோம். அதிலே இந்த முசோலினி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். சாவுக்கேதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்டதாக அவர் எழுதியிருக்கிறார். இதை குறித்து என்ன சொல்வது? வேதத்தின் தீர்க்க தரிசனம் எழுத்துக்கு எழுத்து உறுப்புக்கு உறுப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரியாக சாவுக்கு ஏதுவான காயம் பட்டிருந்தான அந்த மிருகம் மீண்டுமாய் சொஸ்தமாக்கியது. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அதை வணங்குவார்கள் என்று சொல்லி இன்றைய தேதிக்கு அந்த மத தலைவரின் கீழ் 110 கோடி ஜனங்கள் அங்கத்தினராக இருக்கிறார்கள். சாவுக்கு ஏதுவான அந்த மிருகம் சொஸ்தமடைந்தது. ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கூட அதை வணங்கினார்கள். சரி, இந்த 10 கொம்புகள் அந்த மத தலைவரின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டதாக 538ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதான அந்த 10 கொம்புகள் உள்ளதான ராஜ்யம், 10 ராஜாக்கள் உள்ளதான ராஜ்யங்கள் என்ன என்று சொல்லி நாம் பழங்காலத்தில் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அவைகளுடைய பெயர்கள் பழங்காலத்தில் இருந்தான அவைகள் இப்பொழுது என்னவாகி இருக்கிறது? ஏனென்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக இவர்கள் பூமியிலே ராஜ்யபாரத்துக்கு வர வேண்டும். ராஜ்யபாரத்துக்கு வருவது மாத்திரமல்ல, ராஜ்யபாரத்துக்கு வந்து இவர்கள் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரங்களை பெற்றுக்கொண்டால்தான் இவர்கள் அந்த அதிகாரத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியும். அப்படித்தான் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிறது. 12வது வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களுமாய் இவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை. கிபி 90 அவர்கள் ராஜ்யபாரம் பெறவில்லை. ஆனால் இவர்களை குறித்து என்ன சொல்லிருக்கிறது? 13வது வசனம், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். ராஜ்யபாரம் பெறாத இவர்கள் எப்படி வல்லமையை மிருகத்திற்கு கொடுக்க முடியும்? அப்படி என்று சொன்னால் இவர்கள் ராஜ்யபாரத்தை பெற வேண்டும். ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் வல்லமையை பெற வேண்டும்.
வல்லமையை பெற்று அந்த வல்லமையை இவர்கள் மிருகத்திற்கு, அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும். சரி, கிபி 90 ராஜ்யபாரம் பெறாத இந்த மிருகங்கள் 538 ஆண்டு வல்லமையோடு கூடி இருந்ததான இந்த 10 கொம்புகள் 1798 ஆண்டு மதத்தலைவரை பிடித்தவுடன் அதிகாரத்தை இழந்ததான இந்த 10 கொம்புகள் 1929 ஆண்டு அந்த மதத்தலைவர் ராஜ்யபாரத்தை பெற்ற பின்பு இவர்களும் ராஜ்யபாரத்தை பெறத் தொடங்கினார்கள். அதாவது அதிகாரத்தை பெறத் தொடங்கினார்கள், வல்லமையை பெறத் தொடங்கினார்கள். இப்பொழுது இந்த 10 நாடுகள் யார்? இவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அல்மேனியன்ஸ் என சொல்லப்படுகிறதான ஜெர்மனி, விசிகோட்ஸ் என சொல்லப்படுகிறதான ஸ்பெயின், பிராங்க்ஸ் என சொல்லப்படுகிறதான பிரான்ஸ், சுவிஸ் என சொல்லப்படுகிறதான போர்ச்சுகல், பர்கண்டியன்ஸ் என சொல்லப்படுகிறதான சுவிட்சர்லாந்து, ஆங்கிலோ சாக்சன்ஸ் என சொல்லப்படுகிறதான இங்கிலாந்து, லாம்பர்ட்ஸ் என சொல்லப்படுகிறதான இத்தாலி. இந்த 10 நாடுகளிலே 7 நாடுகள் இருக்கிறது. மிச்சம் 3 நாடுகள், அதாவது ஆஸ்ட்ரகத், ஹெருலி, வேண்டல், இந்த 3 நாடுகள் என்னவாயிற்று? இதற்கு விளக்கத்தை நமக்கு தானியேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக விளக்குகிறார். 1798 ஆண்டு தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்ததான அந்த மத தலைவர் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்ட போது என்ன செய்தார்? இந்த 3 கொம்புகளை பிடுங்கினார். ஆஸ்ட்ரகத், ஹெருலி, வேண்டல் என சொல்லப்படுகிறதான இந்த 3 கொம்புகளை பிடுங்கினார். பிடுங்கி 3ஐயும் சேர்த்து ஒரே நகரமாக மாற்றினார். தன்னுடைய ஆளுகைக்கு கீழாய் கொண்டு வந்தார். அதை இப்பொழுது நாம் ரோம் என்றோ அல்லது என்றோ அதை நாம் சொல்லுகிறோம். இப்பொழுதும் இவைகள் இருக்கிறது. இவைகளின் கொடிகளை பாருங்கள். இப்பொழுது அவைகள் வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டதா என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஜெர்மனி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது. உலகத்திலே உள்ளதான மிகப்பெரிய ராஜ்யங்களில் ஜெர்மனியும் ஒன்று. இரண்டாவதாக ஸ்பெயின், இவர்களும் இப்பொழுது யூரோப்பிய தேசத்திலே அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக பிரான்ஸ், இவர்களும் பார்க்கும்பொழுது உலக பொருளாதாரத்திலே மிக முக்கியமான இடத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். நான்காவது போர்ச்சுகல், இவர்களை குறித்து நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐந்தாவதாக சுவிட்சர்லாந்து, இவர்கள் ஐரோப்பிய தேசங்களிலே இருக்கிறதான மிக முக்கியமான நாடுகளிலே ஒன்று. இவர்கள் நிமித்தமாகத்தான் இன்னும் அந்தி கிறிஸ்து வராமல் இருக்கிறார். இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அடுத்ததாக இங்கிலாந்து, இவர்கள் உலகத்தில் இருக்கிறதான எல்லா பண மதிப்பிலும் அதிக பண மதிப்பை உடையவர்கள் இவர்கள். அடுத்தபடியாக இத்தாலி, இவர்களை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஐரோப்பிய யூனியனை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே இத்தாலி தேசம்தான். இத்தாலி தேசத்துக்கு வேறு சில பெருமைகளும் உண்டு. இதை குறித்து நான் பிற்பாடு சொல்லுகிறேன். இந்த ஆஸ்ட்ரகத், ஹெருலி, வேண்டல் என சொல்லப்படுகிறதான இந்த 3 நாடுகளும் இணைந்து வேட்டிகன் என மாறிவிட்டது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். வேட்டிகன் தான் இன்று உலகத்தில் இருக்கிறதான நாடுகளிலே சின்ன நாடு, ஆனால் பெரிய இராணுவத்தை உடைய நாடு, பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அங்கத்தினர் வகிக்கிறதான நாடு. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டோம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வேட்டிகனில் இருக்கிறவர். இந்த 10 நாடுகளை பார்த்தோம். இவர்கள் ராஜ்யபாரங்கள் பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அதாவது அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இவர்கள் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவித்தேன். அதன் பிரகாரமாகவே இப்பொழுது இவர்கள் ராஜ்யபாரங்களை பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இந்த 10 நாடுகளிலும் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆரம்பத்திலே பார்த்த வண்ணமாய் கடைசி காலத்திலே ஒரு கூட்டணி ராஜ்யம் உருவாகி இருக்க வேண்டும். இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு ஆட்சி. இந்த போர்ச்சுகல் என பார்த்தோமே, இது களிமண்ணுக்கு ஒப்பானதான ஆட்சி. பொருளாதாரத்திலே கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறார்கள். இங்கிலாந்தோடு கூட பார்க்கும் பொழுது, சுவிட்சர்லாந்தோடு கூட பார்க்கும் பொழுது போர்ச்சுகல் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற நாடுகளிலே ஸ்பெயின் மற்ற நாடுகளை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது. இதை போல ஏன் இந்த சுவிட்சர்லாண்டை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது பின்னால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இவர்கள் நிமித்தமாக இன்னும் அந்தி கிறிஸ்து வரவில்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் என்று சொன்னால், இந்த 10 நாடுகள் இணையும் போது, இந்த 10 கொம்புகள் எழும்பும் போது அந்தி கிறிஸ்து வருவான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சுவிட்சர்லாந்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டது. ஆனால் இந்த கூட்டமைப்பிலே அவர்கள் இல்லை. இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பிலே அவர்கள் இல்லை. கடைசி காலத்திலே 10 நாடுகள் கூட்டமைப்பு ஒன்று உருவாகும் என்று வேத வசனத்தின் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக பார்த்தோம். 1949 ஆண்டு 2ஆம் உலக யுத்தம் 1945 ஆண்டு முடிந்தவுடன் இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு யோசனை செய்தார். இனிமேல் ஐரோப்பிய தேசத்திலிருந்து எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது, அதற்கு நாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி EEC என சொல்லப்படுகிறதான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். இதன் நோக்கம் ஐரோப்பிய தேசத்தை 2ஆம் உலக மகா யுத்தத்தினால்
சீரழிந்து போயிருக்கிறதான ஐரோப்பிய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கும் இவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காகவும் அவர் இந்த ஒரு காரியத்தை செய்தார். 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதான இந்த யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி 1951ஆம் ஆண்டு ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டது, அதாவது அதிகாரத்திற்கு வந்தது. இவர்கள் வந்தவுடன் என்ன செய்தார்கள்? முதலாவதாக இவர்களுக்குள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்று 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவர்களை குறித்து சொல்லுகிறது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அதற்கு தக்கதாக இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரே யோசனை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே இராணுவம், ஒரே பணம், ஒரே யோசனை இருக்க வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்தார்கள். அதன் விளைவாக இவர்களுடைய ஆழ்ந்த தெளிந்த சிந்தனையின் விளைவாக எழுந்ததுதான் யூரோ என சொல்லப்படுகிறதான காயின், யூரோப்பியன் காயின். இந்த யூரோ என சொல்லப்படுகிறதான யூரோப்பியன் காயின் இந்த குறிப்பிட்டதான யூரோப்புக்குள்ளே இருக்கிறதான 25 நாடுகளிலே செல்லும். இப்பொழுது இந்திய பணத்தை நீங்கள் வெளிநாடுகளிலே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய பணத்திற்கு தக்கதாகத்தான் மாற்ற முடியும். ஆனால் இந்த யூரோ அப்படி அல்ல. யூரோ 1 யூரோ என்று சொன்னால் ஜெர்மனியிலும் அது 1 யூரோ தான், பிரான்சிலும் 1 யூரோ தான், இங்கிலாந்திலும் அது 1 யூரோ தான். இங்கிலாந்து தேசத்துக்கு தக்கதாக பண மதிப்பு, யூரோ மதிப்பு மாறாது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த யூரோ பணத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இந்த ஒரு பணத்தை, இதே போன்ற இன்னொரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஒரே இராணுவத்தை உருவாக்கி இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 2004ஆம் ஆண்டு ஒரு மகா பெரிய சரித்திரம் ஒன்று நடைபெற்றது. என்னவென்று சொன்னால், ஸ்பெயின் தேசத்திலே குற்றம் செய்ததான ஒரு குற்றவாளிக்கு இத்தாலி தேசத்தில் உள்ளதான நீதிமன்றத்திலிருந்து அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு அது இத்தாலி தேசத்திலிருந்து கொடுக்கப்பட்டு ஸ்பெயின் தேசத்திலே நிறைவேற்றப்பட்டது. இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தேசத்திலே கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை இன்னொரு தேசத்திலே ஒருபோதும் நிறைவேற்றப்பட முடியாது. நம்முடைய குற்றவாளி வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டால் நம்முடைய தேசத்தினுடைய குற்றவாளியை பிடித்து கொடுப்பதற்கு முதலாவதாக நாம் உடனடியாக அங்கே சென்று அந்த குற்றவாளியை பிடித்து விட முடியாது. அந்த அரசாங்கத்திடம் நாம் உத்தரவு பெற வேண்டும், அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். பிற்பாடு அங்கே பிடித்து அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்து விட்டுத்தான் அவர்களை இங்கே கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஸ்பெயின் தேசத்திலே தப்பு செய்தவனுக்கு இத்தாலி தேசத்திலிருந்து ஒரு குற்றவாளிக்கு இத்தாலி தேசத்திலிருந்து ஒரு தண்டனை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் என்பதற்கு இதைவிட வேறொரு ஆதாரம் நமக்கு தேவையில்லை. இப்பொழுது இவர்கள் உலகத்தின் பொருளாதாரத்தை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்க தேசத்தினுடைய டாலர் மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த யூரோப்பினுடைய யூரோ காயினுடைய மதிப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? இவர்கள் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வல்லமையை இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய வல்லமையை அந்த மிருகத்திற்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய நாட்டின் வல்லமை என்பது பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய வல்லமையும் அதனுடைய பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கிறது. பொருளாதாரம் எப்படி இருக்கிறதோ அப்படி அதனுடைய இராணுவம் இருக்கும், அதனுடைய உள்கட்டமைப்பு இருக்கும், அதனுடைய அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறதான எந்த நாடும் இராணுவத்திலே முன்னேற முடியாது. அதன் விதமாக இப்பொழுது பொருளாதாரத்திலே இவர்கள் முன்னேற தொடங்கி இருக்கிறார்கள். வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகி விட்டார்கள். இந்த வல்லமையை அவர்கள் கொடுப்பதற்காக ஒரு தலைவனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த யூரோப்பியன் யூனியனை சேர்ந்ததான 1959ஆம் ஆண்டு யூரோப்பியன் யூனியனில் ஒரு அங்கத்தினமாக இருக்கிறதான பெல்ஜியம் தேசத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கிறதான பிரசில் சிட்டியில் இருந்து ஹென்ரி ஸ்பாக் என சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்போக்ஸ்மேன் இவ்விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 1959ஆம் ஆண்டு கொடுத்தார். எங்களுக்கு இப்போது இருக்கிறதான இந்த யூரோப்பியன் யூனியன் போதும், ஆனால் எங்களை பொருளாதாரத்திலே தூக்கி நிறுத்தக்கூடியதான, எங்களை வழிநடத்தக்கூடியதான ஒரு தலைவன் தேவை. அவன் தேவனிடத்திலிருந்து வந்தாலும் சரி, அவன் பிசாசினிடத்திலிருந்து வந்தாலும் சரி என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். இது எதை காட்டுக் கொண்டிருக்கிறது? இவர்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இதை கொடுப்பதற்கு ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இந்த 10 நாடுகள் வல்லமையை பெற்றுக்கொண்டு விட்டது. இந்த 10 நாடுகள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு விட்டது. 538ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு 1798ஆம் ஆண்டு காணாமல் போனதான இந்த 10 நாடுகள் மீண்டுமாய் 1929ஆம் ஆண்டிலே மீண்டுமாய் ராஜ்யபாரத்தை பெறத் தொடங்கி இப்பொழுது இவர்கள் உலகம் முழுவதும் ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டார்கள். இது அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு மிகப்பெரிய முன்னடையாளம். இவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது முடிவுக்கு நேராக வந்திருக்கிறோம். உலகத்திலே கடைசியாக 10 ராஜாக்கள் தயாராகிவிட்டார்கள். வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள், அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
தங்களுக்கு ஒரு தலைவனுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய தலைவனுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? இவர்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் ஏற்படுத்தி தங்கள் தலைவனுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய தேவனுக்காக எண்ணத்தை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் இந்த 10 ராஜாக்களுடைய காலத்திலே வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் 10 ராஜாக்களுடைய காலத்திலே அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவன் வருவதற்கு முன்பதாக இயேசு வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவுக்கு முன்பதாக வருவார் என்று சொன்னால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நமக்கு பிற்பாடு வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவை சந்திப்பதற்கே இவர்கள் இப்பொழுதே தயாராக இருக்கும் பட்சத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நமக்கோ இனி காலம் செல்லாது. நாம் தயாராக இருக்கிறோமா? திருச்சபையே, நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? சபையிலே நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து 25 வருடம் கழித்து வரப்போகிறதன் ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுதே உன் மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாயா? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? திருச்சபையே, நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன்னுடைய போதகருக்கு நீ அடங்கி இருக்கிறாயா? உன்னுடைய சபைக்கு நீ அடங்கி இருக்கிறாயா? உன்னுடைய போதகரின் தலைமையின் கீழ் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? கர்த்தர் திருச்சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். கர்த்தர் வரும்பொழுது திருச்சபையானது, புத்தியுள்ள திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். புத்தி இல்லாத கன்னிகள் எல்லோரும் கைவிடப்படுவார்கள். புத்தியுள்ளவர்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீ புத்தியுள்ள கன்னிகையா? புத்தியுள்ள கன்னிகையா இருந்து கடைசி நேரத்திலே எண்ணெய் தீர்ந்து போனதான நிலைமையில நீ காணப்படுகிறாயா? உன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக, ஆடம்பரத்திற்காக, சந்தோஷத்திற்காக இன்னும் நீ எத்தனை ஆண்டு காலம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க போகிறார்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆதாரங்களை இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லா விதமான வெளிப்பாடும் காரியங்களையும் ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் இடத்துல 12வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இது நடக்க காலம் செல்லும், நீ முத்திரை போடு என்று சொல்லுகிறார். யோவான் இடத்திலே சொல்லுகிறார் கடைசி அதிகாரத்திலே, இதை முத்திரை போடாதே, இனி காலம் செல்லாது, வெகு சீக்கிரத்தில் நிறைவேற வேண்டி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இது நிறைவேறுகிற காலம். முடிவு காலத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இறுதி நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். நீ ஆயத்தப்பட்டு இருக்கிறாயா? உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உலக பிரகாரமான காரியங்களுக்காக, மேன்மைக்காக, களியாட்டங்களுக்காக, ஆசாபாசங்களுக்காக, உலக பிரகாரமான சந்தோஷங்களுக்காக உன்னை நீ விற்று கொண்டிருக்கிறாயா? அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? 10 ராஜாக்கள் தயாராக இருக்கிறார்கள். வல்லமை தயாராக இருக்கிறது. அதிகாரம் தயாராக இருக்கிறது. களிமண்ணும் இரும்பு தக்கதான ஆட்சி வந்து விட்டது. அந்த கடைசிக்கு நீ கண்ட கொடியதும் கெடியதுமான மிருகத்தின் ஆட்சி இந்த பூமியிலே தொடங்க தயாராகிவிட்டது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகி விட்டார்கள். நீ என்ன செய்ய போகிறாய்? இன்று நீ ஆயத்தமாக விரும்பினால், இன்று இயேசு கிறிஸ்துவை சந்திக்க விரும்பினால், இன்று இயேசு வருவார் என்று உன் உள்ளம் சொல்லுமானால், இன்று நான் இயேசுவோடு கூட பறந்து போக விரும்புகிறேன் என்று சொல்லுவாய் என்று சொன்னால், இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து இந்த கடைசி ஜெபத்தை செய். முழங்கால் படியிடு, கண்களை மூடு, கர்த்தரை நோக்கி பார்க்கு. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் இருதயத்திலே காணப்பட்ட பாவங்கள் எல்லாம் ஒழியட்டும். இதுவரைக்கும் நான் செய்த அக்கிரம வாழ்க்கையெல்லாம் முடிந்து போகட்டும். இனி காலம் சொல்லும், இனி என் தலைமுறைக்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் செய்த பாவங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். இன்றோடு கூட சகையை சொன்னது போல, ஓ, யாரிடத்தில் இருந்தாவது நான் தீங்காக பெற்றிருப்பேன் என்று சொன்னால் அதை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல். உன் வாழ்க்கை தூய்மையாக பாதுகாத்துக்கொள். பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாய் உன்னை நடத்து. உன்னுடைய கர்த்தருடைய வருகைக்கென்று புத்தியுள்ள கன்னிகையாய் காத்து நில். இயேசு கிறிஸ்து எந்த நேரம் வருவார் என்று தெரியாது. அவர் சொல்லி இருக்கிற காலங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. அவர் சொல்லி இருக்கிற அடையாளங்கள் எல்லாம் முடிவுக்கு நேராக வந்துவிட்டது. 10 ராஜாக்கள் பூமியிலே வந்தாகிவிட்டது. அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தாகிவிட்டது. இதோ நான் உனக்கு ஒரு உண்மையை அறிவிக்கிறேன். அந்தி கிறிஸ்துவின் சாயலை உடையதான இயேசு கிறிஸ்து உலகத்திலே, இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொன்னதான அந்தி கிறிஸ்து ஒப்பான சாயலை உடையதான பிள்ளை இந்த உலகத்திலே பிறந்து பல நாட்கள், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீ என்ன செய்ய போகிறாய்? நீ இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறாயா? அல்லது அந்த அந்தி கிறிஸ்துவின் கரத்திலே சிக்கி தவிக்க போகிறாயா? அந்தி கிறிஸ்துவின் கரத்திலே சிக்குகிறவர்கள் அந்த 7 வருடம் மாத்திரம் உபத்திரவம் அல்ல, அதற்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவன் முத்திரையை அவன் கொடுக்கிறதான முத்திரையை போட்டவர்கள் எல்லோரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. உனக்கு இருக்கிற ஒரே சந்தர்ப்பம் இதுதான். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற ஒரே சந்தர்ப்பம் இதுதான். இதோ கர்த்தர் கொடுத்திருக்கிற கடைசி சந்தர்ப்பம். இன்று இயேசு, நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசு வருவார் என்று சொன்னார். நீ பறந்து போக ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன் இருதயத்தை சீர்படுத்தி கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக.